ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மகே. இது கல்வி கடவுளுக்குள்ள துதி. இதை தவறாமல் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா, சொல்லி கொடுத்து தினமும் அவங்கள சொல்ல வைக்கணும். சொல்ல வைக்கும்போது படிப்பு நல்லா வரும். நல்லா இருக்கம்மா. கடவுள் செயலால் உங்களுடைய வாழ்த்துக்களால் காலை வணக்கம். குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. நம்ம இப்போ எப்போவும் பக்கத்திலே இருந்து கேர் பண்ணணும் குழந்தைகளை. சாயந்தரம் அவங்க வீடு வரும்போது மழை நம்ம வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு அவங்க பக்கத்திலே இருந்து பாடம் சொல்லி கொடுக்கணும். என்ன படிக்கிறாங்க? வாங்க மாலதி, வாங்க வாங்க. கடன் தீர வழி. கும்பத்தை இப்போ குரு பார்க்கார. நல்ல நிறமை உங்களுக்கு. 3, 4, 6, 16, 18, 8, 26, 6, 8. சக்தி என்ன செய்யுங்க? வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு வில்வ அர்ச்சனை செய்கிறத உங்கள் பழக்கமாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் டேட்டுக்கு பைரவர் தான் வரார். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க? வெள்ளிக்கிழமை ஆனால் பைரவருக்கு இவ்வளோ வில்வம் கொண்டு அர்ச்சகர்கிட்ட கொடுத்து உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க. சூப்பராக வருவீங்க. தேய்பிர அஷ்டமி எப்போ வருதுன்னு பார்த்து பைரவரை பார்க்க ஓடுங்க. அவர் காலடியே சரணோன்னு இருங்க. நல்லாயிருக்கும். செய்வீங்களா? பைரவருக்குள்ள ஒரே தமிழ் துதி திருநாவுக்கரசு சுவாமிகள் எழுதினது. விரித்தவள் கதிர்கோள் சூளம் வெடிபடு டமரு கங்கை தரித்த கோல கால பைரவராகி வேளம் உரித்து உமை அஞ்ச கண்டு திரு வெண்கதிர்வாய் வில்ல சிரித்தை அருள் செய்தனரே சேரை சென்னறி செல்வனாரே. இந்த ஒரு துதி தான் பைரவருக்கே உள்ள துதி. மஞ்சுளா ஸ்ரீனிவாஸ், வணக்கம், வாங்க. சக்தி பைரவரை பிடிச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமையான பைரவரை பார்க்க ஓடுங்க. வில்வார்ச்சனை செய்யுங்க. ஜேன்னு ஆயிடுவீங்க. கடன் எல்லாம் காணாமல் போகும். நீங்கள் வீட்டில் சிறு தொழிலும் செய்யலாமே. எத்தனையோ சிறு தொழில்கள் இருக்குது. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க சக்தி? குடியிருக்க ஊர்? நான் வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டேன். டியூஷன் எடுப்பேன், டெய்லரிங் பண்ணுவேன், புக் பைண்டிங் செய்வேன். சும்மாவே இருக்க மாட்டேன். இப்போ தான் உட்கார வச்சுருக்காங்க. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் நல்ல நேரம்ப்பா. இப்போ குரு ஆதித்ய யோகம் உங்களுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆனி மாதத்துலேருந்து சூரியனும் குரு கூட அமர்ந்தார். குரு ஆதித்ய யோகம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இப்படி வருமா. இந்த வருஷம் மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் சூப்பரான நேரம். அம்பானி திருவாதிரை நட்சத்திரக்காரங்க புத்தி ரொம்ப கூடுது. செம புத்தியாக இருப்பாங்க. தந்திரம் மிக்கவங்களாக இருப்பாங்க. பொதுவாகவே மிதுன ராசி, கன்னி ராசி, புதன் திசையில் பிறந்தவங்களுக்கெல்லாம் புத்தி கூடுதல். ஏன்னா புதன் சம்மந்தப்பட்டிருக்கார். புத்திக்கு அதிபதி புதன். அவருக்கு அதிதேவதை பெருமாள். அதனால் உங்கள் குழந்தைகள் நல்லா படிக்கணுமா, உங்கள் வியாபாரம் நல்ல செழிப்பாக நடக்கணுமா, புதன்கிழமை தோறும் பெருமாளை போய் கும்பிடுங்க. 5 பிரகாரம் சுற்றி 1 முழம் துளசி வாங்கி சாத்தி
பெருமாள்